வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் 2.2 டெஸ்ட் நம்பர் 31 சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் கல்டிவேட்டட் ஃபார் தி pearls they make? முத்துக்களை உருவாக்குவதற்காக கீழ்கண்டவற்றுள் எது வளர்க்கப்படுகிறது கேள்வி. அப்படிதானே? முத்து வளர்க்க நம்ம என்ன வளர்ப்போம்? சிப்பி வளர்ப்போமா? அப்ப தமிழ்ல அவங்களுக்கு ஈஸியா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? முத்து வேணும் அப்படின்னா சிப்பி வளர்ப்பீங்க. சிப்பி கொடுத்துருக்காங்க, போட்டலாம். சரிங்களா? ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஸ்டர்ஸ் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? ஆஸ்டர்ஸ் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இந்த ஆஸ்டர்ஸ்ன்றது எங்க வளர்க்கக்கூடியது அப்படின்னா சால்ட் வாட்டர், உவர்நிலத்துல வளர்க்கிறோம்ல, அங்க வளர்க்கக்கூடியது. அப்ப ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர்ல என்ன சார் வளர்ப்போம் அப்படின்னா முலாசஸ் அப்படின்னு வளர்க்குறோம். என்ன வளர்க்குறோம்? முலாசஸ். ஓகேங்களா? சால்ட் வாட்டர்ல வளர்க்கக்கூடியது ஆஸ்டர்ஸ். இதே இது உங்களுக்கு நன்னீர்ல வளர்க்குறோம் அப்படின்னா அது என்னது? முலாசஸ். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாமா? இரண்டாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். பின்வரும் உயிரினங்களில் எது மீள் உருவாக்கும் என்ற நிலையை காட்டுகிறது? இந்த மீள் உருவாக்கம் அதாவது ரீஜெனரேஷன் ஒண்ணும் இல்ல. நம்ம இந்த சின்ன பிள்ளைல படிச்சிருந்திருப்போம்ல, பள்ளி வாழை கட் பண்ணி விட்டோம்னா அது தானா வளர்ந்துரும். அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்க என்ன செய்யும் அப்படின்னா, அதை வெவ்வேறு தனி அந்த பாடி பார்ட்ஸை எப்படி வெட்டினாலும் அதுல ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒவ்வொரு உயிரினமா புதுசா வளரும். ஓகேங்களா? அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரீஜெனரேஷன் சொல்றாங்க. சரிங்களா? அது எந்த இது வளருது அப்படின்னா நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். மஸ்கிட்டோ வராது, ஹவுஸ் ஃபிளை வராது, ஹனிபி வராது. இருக்கிறதுல வித்தியாசமா இருக்குது என்னது? பிளானேரியா. இதுதான் என்ன செய்யும் அப்படின்னா இந்த ரீஜெனரேஷனா வளரும். இந்த பிளானேரியான்றது எந்த டைப்பு கீழே வரும் அப்படின்னா பிளாட்வார்ம், தட்டை புழுக்களுக்கு கீழே வரக்கூடியது. இது கீழே வரக்கூடியது பிளாட்வார்ம், தட்டை புழுக்கு கீழே வரக்கூடியது. அடுத்த கேள்வி படிப்போமா? மூன்றாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. which of the following statement about lysosome is correct? லைசோசோம் உங்களுக்கு என்னன்னு தெரியும்? சூசைடல் பேக்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? லைசோசோம் வந்து தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா தேவையில்லாத வேற ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ என்ன வந்துச்சு அப்படின்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய நொதி என்ன செய்யும்? வெடிச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவையும் செல்லி அழிக்கத்தக்கது அப்படின்றனாலதான் அந்த என்ன பேர் வந்திருக்கும் அப்படின்னா அந்த சூசைடல் பேக்னு வந்திருக்கும். கரெக்டா? அதுல என்ன 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. லைசோசோம் சிந்தசிஸ் ஃபேக்ட்ஸ். லைசோசோம் வந்து கொழுப்பை உருவாக்குமா? இல்ல. சரிங்களா? லைசோசோம் கண்டெய்ன்ஸ் டைஜஸ்டிவ் என்சைம். கரெக்ட். லைசோசோம் என்ன இருக்கும் அப்படின்னா செரிமான நொதிகள் இருக்கும். ஓகேங்களா? என்ன இருக்கும்? செரிமான நொதிகள் இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? லைசோசோம் சிந்தசிஸ் புரோட்டீன் கொடுத்திருக்காங்க. புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண யார் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுவான்? ரிபோசோம் தான் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். அப்படிதானே? ஓகே, இதுக்குரிய ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாமா? நாலாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. which of the following is the primary use of முதன்மை பயன்பாடு? ஓகேங்களா? கேள்வியில கீழே ஒரு இன்கேஸ் இந்த எக்கோ கார்டியோகிராஃபி பயன்படுத்தி நம்மளுடைய முதன்மை பயன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஆப்ஷன்ல அதுல 2வது 3வது பயன்பாடுக்குள்ள பண்ணலாம். ஆனா எது நம்ம மெயினா யூஸ் பண்றாங்க முக்கியம். சரிங்களா? எக்கோ கார்டியோகிராஃபி அல்ட்ராசவுண்ட் பயன்படுத்தப்படும் முதன்மை நோக்கம் என்ன? சரிங்களா? அப்ப எக்கோ கார்டியோகிராஃபி, கார்டியோனால என்ன ஞாபகத்துக்கு வந்துடும் உனக்கு? கார்டியோ மசில்ஸ். கார்டியோனாலே இதயம் ஞாபகத்துக்கு வந்துருமா? ஹார்ட் ஞாபகத்துக்கு வந்துருமா? அந்த மைண்ட் செட்லயே ஆப்ஷன்ஸ் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? examine the structure and function of the heart. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? cleaning or removing the arterial blockages. இந்த arterial blockagesனா தமனிகள்ல இருக்கக்கூடிய அடப்புகளை கிளீன் பண்ணும் இல்ல ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே பண்ணாது. ஓகேங்களா? அடுத்து நான் மெஷரிங் தி பிளட் சுகர் லெவல், ரத்தத்துல இருக்கக்கூடிய சுகர் லெவல கணக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டு இருக்காங்க. அதுவும் வராது. கரெக்ட் தானே? 4வது ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க டிட்டர்மைன் தி பாடி வெயிட். இது எதுவுமே வராது. என்ன பண்ணும் அப்படின்னா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கார்டியோ அப்படின்னா உனக்கு இருதயம் நாத்துக்கு வந்துடணும். அப்போ ஹார்ட்டை வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா எக்ஸாமின் தி ஸ்ட்ரக்சர், அது என்ன ஷேப்ல இருக்கு, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டுன்றத பாக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. which of the following is a part of central nervous system? சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் எது நமது உடலின் மத்திய நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதி ஆகும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப நமது நர்வஸ் சிஸ்டம்ன்றத 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது என்ன ஷார்ட்டா கொடுத்திருக்காங்க CNS கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 2வது நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. அது என்ன நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னாக்கா பெரிகிரியல் நர்வஸ் சிஸ்டம், PNS அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 2 நர்வஸ் சிஸ்டமும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்ன செய்யும் அப்படின்னா இதுதான் கமாண்டிங் நர்வஸ் சிஸ்டம். நம்ம என்ன செய்யணும்ன்றத கமாண்ட் பண்றது. சரிங்களா? இந்த பெரிபிரியல் நர்வஸ் சிஸ்டம், பிந்தைய நரம்பு மண்டலம் அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா கமாண்டை வாங்கி அந்த குறிப்பிட்ட டிஷ்யூக்கோ அல்லது ஆர்கானுக்கோ எடுத்து செல்லும். அவ்வளவுதான் இதோட வேலை. அது பெரியல் நர்வஸ் சிஸ்டம். சரிங்களா? அப்ப யார் கமாண்ட் பண்ணுவா? பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. சரிங்களா? பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. அப்ப CNS கீழ 2 உறுப்புகள் வருது. என்னென்ன உறுப்புகள் வருது? பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. ஓகேங்களா? மத்த பாடி பார்ட்ஸா இருக்கட்டும், அதாவது இப்போ வரக்கூடிய சிக்னல் வந்து பிரெயின்ல இருந்து ஸ்பைனல் கார்டு வழியா மத்த டிராவல் பண்ற பாத் ஃபுல்லா இருக்குல்ல, அது ஃபுல்லா எங்க வந்துடும் அப்படின்னாக்கா PNS குள்ள வந்துடும். சரிங்களா? இந்த PNS என்ன பண்ணும் அப்படின்னா
மெசேஜ் கொடுக்கும் அல்லது மெசேஜ் வாங்கும். சரிங்களா, மெசேஜ் கொடுக்கும், மெசேஜ் வாங்கும். இப்ப சென்சரி ஆர்கான்ஸ் இருக்குல்ல, இப்ப நமக்கு கிட்ட இருக்கு நெருப்பு இருக்கு அப்படின்றது அங்க சுடும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கையில இருந்து பிரெயினுக்கு போகும். அடுத்து கையை கிட்ட கொண்டு போகாதுன்ற கமாண்ட் பிரெயின் கொடுத்த பிறகு எடுத்துட்டு வரும். இதெல்லாம் யாரு பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிஎன்எஸ் அப்படின்றது பண்ணுவோம். சரிங்களா, 2 நர்வ் சிஸ்டம் இருக்கு, நல்லா படிச்சுக்கோங்க. 5th என்னது, சிஎன்எஸ் உடைய ஒரு பகுதி என்னது, ஸ்பைனல் கார்டு. அப்ப இன்னொரு பகுதி என்னது, பிரெயின். 6வது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இஃப் 2 daughter cells produced by cell division, செல் பிரிவுனால என்ன வருதான், 2 மகள் செல்கள் வந்துருச்சான். சரிங்களா, ஷோ மைனர் டிஃபரன்சஸ், என்ன டிஃபரன்ஸ் இருக்கான், ஒரு சில கம்மியான வேறுபாடுகள் தான் இருக்கு. in their structure, which process during DNA copying most likely caused this variations. என்ன செயல்பாடு நடந்திருக்கு, அந்த செயல்பாடுனால அந்த டிஎன்ஏ காப்பி நடந்திருக்கும் போது இந்த மாதிரி வேறுபாடு நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, போன கொஸ்டின் என்ன பார்த்திருந்தா அப்படின்னா டிஎன்ஏ வந்து காப்பி ஆயிரும், சிமிலரா இருக்கும் பட் ஐடென்டிபிகேஷனா இருக்காது. லுக்ஸ் லைக் சிமிலர், ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ஒரு சில வேறுபாடுகள் இருக்குன்றத படிச்சிருந்தோம். எப்ப, போன டெஸ்ட்ல. இந்த டெஸ்ட்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி மைனர் வேரியேஷன்ஸ், ஒரு சில வேறுபாடுகள் இருக்குல்லப்பா, அது என்ன காரணத்தினால இருக்கு அப்படின்றது கேள்வி. சரிங்களா, ஒவ்வொரு ஆப்ஷனா பாருங்க. எரர்ஸ் இன் புரோட்டீன் சிந்தசிஸ் ஆஃப்டர் டிஎன்ஏ காப்பிங், என்ன கொடுத்திருக்காங்க, புரோட்டீன் சிந்தசிஸ், புரோட்டீன் உற்பத்தி ஆகிறது வந்து டிஎன்ஏ காப்பி ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு சில குறைபாடுகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது விடை கிடையாது. சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, மைனர் வேரியேஷன்ஸ் அக்கர் டூரிங் டிஎன்ஏ காப்பிங். அவனே சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான், டிஎன்ஏ காப்பி பண்ணும்போது மைனர் வேரியேஷன்ஸ் இருக்கும்பா, இருக்கட்டும். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, டியூ டு இன்ஹெரண்ட் அன்ரிலையபிலிட்டி ஆஃப் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அங்க என்ன நடக்குது, ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. சரிங்களா, அங்க என்ன நடக்குது, ஒரு வேதியியல் வினைபுரிதல் நடக்குது. தமிழ்ல பாருங்களேன் இந்த ஆப்ஷனை, உயிர் வேதியியல் வினைகளின் உள்ளார்ந்த நம்பிக்கை தன்மை இன்மையால், சரிங்களா, நம்பிக்கை தன்மை இன்மையால் டிஎன்ஏ ரெட்டிப்பாதலின் போது ஏற்படும் சிறு மாறுபாடுகள். சரிங்களா, அங்க என்ன இல்லை அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய அந்த உயிர் வேதியியல் வினைகள், சரிங்களா, அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது ஒரு சில வேறுபாடு இருக்கு. சரிங்களா, அதனாலதான் இங்கேயும் டிஎன்ஏ காப்பிலையும் ஒரு சில வேரியேஷன்ஸ் வருது அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சீல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன், புதிய செல்களுக்கும் டிஎன்ஏ பிரதிகள் பிரிவது முழுமை அடையாமல் போதல். அப்படிலாம் இல்ல, டிஎன்ஏ பிரிவுதல் எல்லாமே முழுமை அடைஞ்சிரும். அப்பதான் அந்த செல் டிவிஷன்ன்றது கம்ப்ளீட் ஆகும். அப்ப என்ன வராது, ஆப்ஷன் சி வராது. டிஎன்ஏ கொடுத்திருக்காங்க, உட்கருவில் டிஎன்ஏ வரைபடங்கள் இல்லாமல் இருக்கு. உட்கருவில் என்ன இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். கரெக்டா, அப்ப ஆப்ஷன் டியும் வராது. ஓகேங்களா, அப்ப ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி போலாமா. அடுத்த கேள்வி பாருங்க, ஒய் டு ரெசிசிவ் ட்ரைட்ஸ் லைக் டீ ஃபார் டிராஃப்ட்னஸ். சரிங்களா, தமிழ்ல வாசிங்க நல்லா புரியும். பட்டாணி செடிகளில் குள்ளத்தன்மைக்கான மீ போன்ற, மீ இல்ல ஆக்சுவலா டீ. சரிங்களா, டீ போன்ற ஒடுங்கும் பண்புகள் 2 அல்லிலும் ஒடுங்கு தன்மையுடன் இருக்கும் போது மட்டுமே ஏன் வெளிப்படுகின்றன. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பீ பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது பட்டாணி செடிகள் இருக்குல்ல, இதை வச்சு ஜாரர் மெண்டல் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. சரிங்களா, இந்த ஜாரர் மெண்டல் யார் அப்படின்னாக்கா அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் சொல்றோம். சரிங்களா, அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு அப்படின்னா பல கொஞ்சம் வேறுபடக்கூடிய பட்டாணி செடிகளிலே கொஞ்சம் வேறுபடக்கூடிய செடிகள் இருக்கும். இன்கேஸ் அதோட விதைகளை வந்து ஒன்னு ரவுண்டாகவும் இன்னொன்று ரிங்கிளடாகவும், அதாவது ஒன்று வட்டமாகவும் இன்னொன்று சுருங்கினதாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு செடி வந்து நல்ல வளரக்கூட தன்மையா இருக்கும், இன்னொரு செடி வந்து குள்ளத்தன்மை உடையதா இருக்கும். இந்த மாதிரி 2 செடியுமே என்ன செய்வார் அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் பண்ணுவார். சரிங்களா, அப்படி பண்ணும்போது வரக்கூடிய செடி, புதுசா ஒரு செடி வரும் இல்லையா, அதோட தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு படம் போட்டு காமிச்சிருந்திருப்பாரு. நல்லா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 2லயும் ஒரு டால் பிளான்ட் செடி, இன்னொரு ஷார்ட் பிளான்ட் செடி இருக்கிறார். சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்காரு, ஒரு டால் பிளான்ட் செடி, ஒரு ஷார்ட் பிளான்ட் செடி எடுத்திருக்காரு. சரிங்களா, இப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இது கிராஸ் பாலினேஷன் பண்ணல, கீழே ஒரு செடிகள் வந்திருக்குமா, அதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு 2 செடி வந்திருக்கும். 2 செடியுமே என்னதான் வந்திருக்கும் அப்படின்னா டால் பிளான்ட் செடி மட்டும் தான் வந்திருக்கும். புரிஞ்சு என்ன வந்திருக்குன்னு, டால் பிளான்ட் செடி மட்டும் தான் வந்திருக்கும். இந்த டால் பிளான்ட் செடி ஏன் வருது அப்படின்னா இந்த இடத்துல இந்த டால் பிளான்ட் செடி அப்படின்றது டாமினண்டா இருக்கும். எப்படி இருக்கும், டாமினண்டா இருக்கும். இந்த ஸ்மால் பிளான்ட் செடின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒடுங்கும் தன்மையுடையதா இருக்கும். ரெசிசிவ் கேரக்டரா இருக்கும். சரிங்களா, என்ன கேரக்டரா இருக்கும், ரெசிசிவ் கேரக்டரா இருக்கும். இப்ப யார் டாமினன்ட், யார் ஒடுக்குவா, அவன் தானே பெருசா வருவான், அப்ப இவன் தான் பெருசா வந்திருப்பான். அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ எடுக்கும் போது 2லயுமே போத் அலைன்ஸ்லயுமே ஸ்மால் பிளான்ட் எடுத்தா மட்டும்தான் உனக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ஸ்மால் பிளான்ட் செடி வருது. கரெக்டுங்களா, 2 செடியுமே நீ எடுக்கிறது ஸ்மால் பிளான்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா குள்ளத்தன்மையுடைய டிராஃப்ட் பிளான்ட்டா இருக்கு. சரிங்களா, எடுத்தா மட்டும்தான் உனக்கு என்ன செடி வருது, குள்ள செடி வருது. இன்கேஸ் அதுல நீ வேற மாதிரி மாத்தி எடுத்துட்டா ஏன் வரதில்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஏன் வரதில்ல அப்படின்னா அங்க டாமினண்டா இருக்காமல ஒருத்தன் அவன் என்ன செய்வான் அப்படின்னா அதிகமான சக்தியை வெளியிடுவான். சரிங்களா, இப்ப பாருங்க என்ன ஆன்சரா இருந்திருக்கும், ஆதிக்கம் செலுத்தும் அல்லலிகள் பின்னடைவு அல்லலிகளை
மறைக்கின்றன. கரெக்டா? டாமினன்ட் அலைஸ் மேக் ரெசசிவ் அலைஸ். மாஸ்க் மறைக்கின்றன அந்த ஆப்ஷன். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. எட்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். இன் டொமஸ்டிக் சர்க்யூட் த லைவ் ஒயர் இஸ் ஜெனரலி. லைவ் ஒயர் அப்படின்னா கரண்ட் வரக்கூடிய ஒயர். சரிங்களா? ஃபேஸ் ஒயர். நம்மளுக்கு 3 ஒயர் வருமா? ஒன்னு வந்து ஃபேஸ் ஒயரு, இன்னொன்னு வந்து நியூட்ரல் ஒயரு, இன்னொன்னு வந்து எர்த் ஒயர்னு வரும். கரெக்டா தானே? ஃபேஸ் ஒயர்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க லைவ் ஒயர்னு சொல்றாங்க. சரிங்களா? நியூட்ரல் ஒயர், இன்னொன்னு எர்த் ஒயர். ஃபேஸ் ஒயர் எப்பயுமே என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கும். சரிங்களா? எங்க சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்ல நம்ம டொமஸ்டிக் வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடியதுல. இப்போ நியூட்ரல் ஒயர் என்ன கலர்ஸா இருக்கும் அப்படின்னா பிளாக் கலர்ல இருக்கும். என்ன கலர்ல இருக்கும்? பிளாக் கலர்ல இருக்கும். எர்த் ஒயர்ன்றது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கும். சரிங்களா? எர்த் ஒயர்ன்றது என்ன கலர்ல இருக்கும்? கிரீன் கலர்ல இருக்கும். இதே இது நம்ம இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்லயோ இல்ல ஒரு சில வீடுகள்ல மின்சார தேவையை பொறுத்து என்ன வாங்கி வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னா 3 ஃபேஸ் கரண்ட் வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. அப்படிதானே? அப்ப 3 ஃபேஸ் கரண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அங்க என்னென்ன கலர் வந்திருக்கும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்லயா இருக்கட்டும், வீடுகள்ல அதிக மின் தேவைக்கு வாங்கக்கூடிய அந்த 3 ஃபேஸ் கரண்டா இருக்கட்டும், 3 ஃபேஸ்னா தனித்தனி ஏற்படும்ல, இங்க என்னென்ன கலர் இருக்கும் அப்படின்னா ரெட், எல்லோ, ப்ளூ இருக்கும். சரிங்களா? ரெட், எல்லோ, ப்ளூ இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சு அப்படின்ட்டு 3 ஃபேஸ் கேட்டா மட்டும்தான் நீ இதை அட்டன் பண்ணணும். இன்கேஸ் சிங்கிள் ஃபேஸ் அல்லது நம்ம வீட்டுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க இதை படிச்சு வச்சாலே போதும். இந்த கொஸ்டின் இருக்க தவிர மீது ரெண்டையுமே படிச்சு வச்சுக்கணும், கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? 9வது கேள்வி பாருங்க. which of the following is an advantage of வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? தாவர இனப்பெருக்கம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு செடி வளருது அப்படின்னா இந்த வெஜிடேட்டிவ் ப்ரொபோஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு செடி வளர்றதுக்கு நம்ம அதுக்கு விதை போடணுன்ற அவசியம் இல்லை. அந்த செடியில இருக்கக்கூடிய ஒரு சில பார்ட்ஸ் இருக்கும்ல, இலையோ அல்லது அந்த செடியோட ஒரு சில காம்போ இல்ல வெறும் வேரோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெம், ரூட் அல்லது லீவ்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு பகுதியை வச்சு முழு செடியுமே நம்ம வளர வைக்கிறோம்ல, இதெல்லாம் எதுக்கில வந்துடுது அப்படின்னா அந்த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் வந்துடுது. புரிஞ்சு என்ன சொல்றேன்னா ஒரு செடியில இருந்து இன்னொரு செடி வருது. அது எதன் மூலியமா வருது? சீட்ஸோ இல்ல கிராஸ் பாலினேஷன் இந்த எதுவுமே இல்லாம அந்த செடியில இருக்க பார்ட்ஸ் மூலியமா இன்னொரு செடி வருது. சரிங்களா? இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா தாவர இனப்பெருக்கம் சொல்றாங்க. சரிங்களா? இப்ப கீழே ஒவ்வொரு ஆப்ஷன் வாசித்து பாருங்க. plant grown this way to take longer to bear fruits. சரிங்களா? அதை பத்தி எதுவுமே பேசல. அடுத்து it allow propagation of seedless plants வந்துருச்சா? இதே எல்லாம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அங்க ப்ராபகேஷன் நடந்திருக்கும். சச்சஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க? பனானா போன்ற செடிகள் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி. சரிங்களா? மற்ற ரெண்டுல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு கிராஸ் பாலினேஷன் நடந்திருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நடந்திருக்குமா? எந்த பாலினேஷனுமே நடந்திருக்காது. சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. which type of muscle is voluntary and shows light and dark bands? சரிங்களா? எந்த மசில் வந்து வாலண்டரி மசில், அதுல என்ன இருக்குமா? லைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்ல வாசிங்க. வரி தசைகளை கொண்ட மற்றும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தசை வகை எது? சரிங்களா? தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தசை வகை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஈஸி தான். தமிழ்ல பார்க்கும்போது ஒரு ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஆக்சுவலா எப்படி வரும் அப்படின்னாக்கா நம்ம தசைகள் இருக்குல்ல, மசில்ஸ், அதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 3 வகையா பிரிப்பாங்க. சரிங்களா? என்னன்னு பிரிக்கிறாங்க? 3 டைப்ஸ் பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வாலண்டரி. வாலண்டரி மசில்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தன்னிச்சையாக செயல்படக்கூடியது. சரிங்களா? அடுத்து இன்வாலண்டரி. சரிங்களா? கார்டியாடிக் மசில்ஸ். இப்ப இந்த வாலண்டரி மசில்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னு தேவையில்ல அப்படின்னா கமாண்ட் பண்ணணுன்ற தேவையில்ல, அதுவே செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்ட் சிஸ்டமா இருக்கட்டும் அல்லது நம்ம பிரீத்திங் பர்பஸா இருக்கட்டும், இதெல்லாம் என்னது நம்ம கமாண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, தானாகவே செயல்பட்டுக்கிட்டே இருக்கல. அதெல்லாம் எதுக்கில வந்துடும் அப்படின்னா இந்த வாலண்டரி மசில்ஸ்ல வந்துடும். சரிங்களா? இன்வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னா நம்ம தன்னிச்சையா செயல்படாது. நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கமாண்ட் கொடுக்கணும். அங்க பார்த்தோம்ல சிஎன்எஸ் பிஎன்எஸ் பார்த்தோம்ல, அது மாதிரி ஒரு கமாண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறமேட்டு செயல்படும். சரிங்களா? அப்ப என்னென்ன மசில்ஸ் வந்துடும்? ஸ்கெலிட்டல் மசில்ஸ் சொல்றோமோ அது ஃபுல்லா வந்துருமா? நம்ம கை காலில் இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஃபுல்லா எங்க வந்துடும் அப்படின்னா இந்த இன்வாலண்டரி மசில்ஸ் கீழே வந்துடும். சரிங்களா? கார்டியாடிக் மசில்ஸ்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இருதயத்தில் இருக்க மசில்ஸ் ஃபுல்லா கார்டியாடிக் மசில்ஸ். சரிங்களா? இது ஃபுல்லா அதோடைய ஃபங்க்ஷனை வச்சு பிரிக்கிறாங்க. சரிங்களா? அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா வாலண்டரி மசில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய தோற்றம் வந்து அந்த மசில்ஸோட தோற்றம் வந்து வரி வரியா இருக்கும். சரிங்களா? அதனாலதான் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பேண்டுன்னு கொடுத்திருக்காங்களா? தமிழ்ல பாருங்களேன், வரி திசையிலே கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்ப அந்த வாலண்டரி மசில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வரி வரியா இருக்கும். சரிங்களா? அப்ப இன்வாலண்டரி மசில்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், எந்த ஒரு வரியுமே இருக்காது. சரிங்களா? ஆனா அந்த கார்டியாடிக் மசில்ஸ்ன்றது அப்படி எழுதிடலாமா? வாலண்டரி மசில்ஸ்ன்றது எப்படி இருக்கும்? வரி வரியா இருக்குன்றோமா? அதுதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? சரிங்களா? இதே இது இன்வாலண்டரி மசில்ஸ் என்ன சொல்றாங்க? ஸ்மூத், மென்மையான தசைகள் அப்படின்றது சொல்றாங்க, ஸ்மூத் மசில்ஸ். சரிங்களா? கார்டியாடிக் மசில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அது பாக்குறது இன்வாலண்டரி வேலை தான். அப்படிதான் இருதயம் வந்து நீ எதுவும் கமாண்ட் கொடுக்கணுமா இப்ப துடிக்கணும் வேணாம்னு அது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா அதுல என்ன பிரசன்ட் ஆயிருந்திருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ் இருக்கும். இது போக சம் டைப் ஆஃப் டிஸ்க் வந்து அங்க பிரசன்ட் ஆயிருக்கும். சரிங்களா?
சரிங்களா. இதெல்லாம் எதுக்கு பிரிக்கிறாங்க அப்படின்னா அதோட தோற்றத்தை வச்சு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? வாலண்டரின்னு போட்டாலே அங்க என்ன படிச்சிட்டோம்? வரி வரியா இருக்கிறது படிச்சிட்டோமா? அப்ப வரி தசை. ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரைட்டட் மசில். ஸ்மூத் மசில்னா இன்வாலண்டரி மசில்ஸ். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? பின்வருவனவற்றுள் ஒரு பொருளின் அமில அல்லது காரத்தன்மையை சரிபார்க்க உதவும் நுகர்வு காட்டியது. சரிங்களா. ஸ்மெல் மூலியமா நம்ம இதுல கண்டுபிடிக்கலாம். சரியா. இந்த 4 ஆப்ஷன் எதுக்கு படிச்சிருப்போம் அப்படின்னா ஒரு பொருள் வந்து அசிரிக் தன்மையில அமிலத்தன்மையில இருக்கா காரத்தன்மையில இருக்கான்றத தீர்மானிக்கிறது அந்த 4மே. அப்படிதானே. இதுல நுகர்வை வச்சு கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னாக்க வெண்ணிலா எசன்ஸ். சரிங்களா. என்னது? வெண்ணிலா எசன்ஸ். இப்போ இதுல இன்னொன்னு என்ன படிக்கணும் அப்படின்னா இல்ல நேச்சுரல் இண்டிகேட்டர் என்னென்ன, ஆர்டிபிஷியல் இண்டிகேட்டர் என்னென்ன. அதாவது இயற்கையாவே நம்மளுக்கு இயற்கை நிறங்காட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இயற்கையாகவே இது ஆசிடா பேசான்றது கண்டுபிடிக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு செயற்கையா நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. சரிங்களா. என்னென்னன்றத பாத்துருங்க. நேச்சுரல் இண்டிகேட்டர்கள் என்னென்ன வரும் அப்படின்னா கவனிங்க. நேச்சுரல் இண்டிகேட்டர்ல யாரெல்லாம் வந்துருவாங்க அப்படின்னா லிட்மஸ் தாள். கரெக்டா என்ன வந்துடும்? லிட்மஸ் தாள். வேற டர்மரிக்னா மஞ்சள், ரெட் கார்பேஜ், ஆனியன் வெங்காயம், க்ளோவ் அப்படின்னா கிராம்பு. சரிங்களா. மற்றும் சின்ன ரோஸ். இதுல எதுக்குல வந்துருது அப்படின்னாக்கா நேச்சுரல் இண்டிகேட்டர்ல வந்துருது. சரிங்களா. நம்ம இதுல ப்ரீவியஸ் டெஸ்ட்ல படிச்சு வந்திருப்போம். லிட்மஸ் தாள் இருக்கு இல்லையா. லிட்மஸ் தாள்ன்றது எந்த செடியில இருந்து வந்திருக்கு. சரிங்களா. அதே மாதிரி லிட்மஸ் தாள்ன்றது வந்து எப்படி மாத்துறாங்க? சிவப்பு லிட்மஸ் மற்றும் ப்ளூ லிட்மஸா மாத்துவாங்க. அப்படி ஆசிட்ல வைக்கும் போது என்ன கலர் மாறுது, பேஸ்ல வைக்கும் போது என்ன கலர் மாறுதுன்றது ப்ரீவியஸ் டெஸ்ட்ல படிச்சு வந்திருப்போம். இதோட ரிவிஷன் விட்டுக்கோங்க. சரிங்களா. இல்ல என்ன படிச்சிருக்கா அப்படின்னா நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ்ல என்னென்ன, ஆர்டிபிஷியல் இண்டிகேட்டர்ஸ்ல என்னென்ன படிச்சிருக்கா. ஆர்டிபிஷியல் இண்டிகேட்டர்ஸ்ல யார் யார் வந்துடுறான்றது பாருங்களேன். பினாப்தலின், மெத்தில் ஆரஞ்சு, மெத்தில் ரெட் வந்துருது. ஓகேங்களா. அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்களேன். எத்தனாயிக் ஆசிட். சரிங்களா. எத்தனாயிக் ஆசிட்னா அவனே கொடுத்துட்டான். என்னன்னு கொடுத்துட்டாங்க? இஸ் காமன்லி நோன் அஸ் அசிட்டிக் ஆசிட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் ஹேஸ். அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. லிட்மஸ் ஆர் மெட்டல்ஸ்ல வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டாது. எந்த எஃபெக்ட் இல்லைன்னு கேட்டு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? தப்பு. என்ன ஆயிரும்? ஆசிட் பிளஸ் மெட்டல் சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன உருவாகும்? சால்ட் பிளஸ் வாட்டர் வரும்னு படிச்சு வந்திருப்போமா. அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு எஃபெக்ட் நடந்திருக்கும். சரிங்களா. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு வினை புரிதல் நடைபெற்றிருக்கும். கரெக்டா. அப்ப ஆப்ஷனே வராது. ஆப்ஷன் பி என்ன கொடுத்திருக்காங்க? பேசிக் pH அண்ட் ஸ்லிப்பரி ஃபீல். ஸ்லிப்பரி ஃபீல்னா வலுவழுப்பான தன்மையில வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா. வலுவழுப்ப தன்மையில இருக்கக்கூடிய எது? பேஸ் தான் வலுவழுப்பான தன்மையில இருக்கும். அப்படின்னு என்ன ஆப்ஷன் வராது? ஆப்ஷன் பி வராது. சி என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்ட்ராங் ஃப்ரூட்டி ஸ்மெல் இன் வாட்டர். ஓகேங்களா. அதுல என்ன ஸ்மெல் வருமா? பழத்தின் ஸ்மெல் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி வராது. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ஷார்ப் அண்ட் சோர் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். அதனால வந்திருக்கான் புளிப்பு சுவை கொண்டதா இருக்குமா? ஏன் ஆசிட்னால என்ன சுவை கொண்டதா தான் இருக்கும்? புளிப்பு சுவை கொண்டதா தான் இருக்கும். அது மாதிரி புளிப்போட வரும் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போலாமா? 13வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. an organic compound. சரிங்களா. always contains which of the following. அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஆர்கானிக் காம்பவுண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன அப்படின்னா ஒரு சேர்மத்துல கார்பன் பிளஸ் ஹைட்ரஜனோ நைட்ரஜனோ அல்லது ஆக்சிஜனோ ஏதாவது ஒண்ணு சேர்ந்து அல்லது ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ் வந்து கோவலன் பாண்ட் சகப்பிணைப்புல சேர்ந்து இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்கானிக் பாண்ட்னு சொல்றாங்க. சரிங்களா. கரிம சேர்மம் என்ன சொல்றாங்க? அங்க என்ன இருக்கணும்? கம்பல்சரி கார்பன் அணு இருக்கணும். சரிங்களா. கார்பன் எலமெண்ட் இருக்கணும். அது போக என்னென்ன இருக்கலாம்? ஹைட்ரஜன் ஆர் நைட்ரஜன் ஆர் ஆக்சிஜன் அல்லது வேற ஏதாவது எலமெண்ட்ஸ் என்ன பிணைப்புல சகப்பிணைப்புல சேர்ந்து இருக்கணும். சரிங்களா. அப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க? ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்னா கீழ்கண்டவற்றுல எது சரியா இருக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஹாலோஜன்ஸ் அண்ட் நோபல் கேசஸா இல்ல. அடுத்து அட்லீஸ்ட் 1 கார்பன் ஆட்டம். கரெக்டா. நம்ம என்ன இருந்திருக்கணும்? மெயின் அங்க என்ன இருக்கணும்? கார்பன் ஆட்டம் இருக்கணும். அது கூட தான் யாரெல்லாம் சேர்ந்திருக்கலாம்? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் சேர்ந்திருக்கலாம். அப்ப அங்க என்ன இருந்திருக்கணும்? அட்லீஸ்ட் 1 கார்பன் காம்பவுண்டாவது இருந்திருக்கணும். ஆப்ஷன் பி. ஓகேங்களா. குறைந்தபட்சம் ஒரு கார்பன் அணுவாவது இருக்க வேண்டும். 14வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். which of the following has a branched hydrocarbon. இல்ல ஹைட்ரோகார்பன் நமக்கு என்ன தெரியணும்? அங்க இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஃபுல்லாவே என்ன மட்டும் தான் இருக்கணும்? ஒண்ணு ஹைட்ரஜன் எலமெண்டா இருக்கணும் அல்லது கார்பன் எலமெண்டா இருக்கணும். சரிங்களா. இது ரெண்டு மட்டுமே வச்சு நிறைய சேர்மங்கள் இருக்கும். சரிங்களா. அதெல்லாம் எது கீழே வந்துடும் அப்படின்னா இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் கீழே வந்துடும். சரிங்களா. அடுத்து கொடுத்திருக்காங்க இன்னொரு வார்த்தை பிரான்ச்டு செயின். என்னன்னு கொடுத்திருக்காங்க? பிரான்ச்டு செயின். தமிழ் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். கிளை தொடர். அப்படிதானே. என்ன கொடுத்திருக்காங்க? கிளை தொடர் ஹைட்ரோ கார்பன் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்டா படிக்க. சரிங்களா. லாஸ்ட் டெஸ்ட்ல நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஐசோமர் ஒண்ணு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? ஐசோமர். ஐசோமர் என்னன்னு படிச்சிருந்தோம்? ரெண்டுத்துக்குமே கெமிக்கல் ஃபார்ம்ல ஒண்ணுதான். ஆனா அதனுடைய ஸ்ட்ரக்சர்ன்றது மாறுபடுது. அதோட அமைப்புன்றது மாறுபடுதுன்னு படிச்சிருந்தோம். சரிங்களா. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன படிச்சிருந்தோம்? C4H10. சரிங்களா. அதோட அமைப்பு அதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து ரெண்டா பிரிச்சோம். ஒன்னு பியூட்டைன் இன்னொன்னு ஐசோபியூட்டைன். அப்படிதானே. ஒன்னு பியூட்டைன் இன்னொன்னு ஐசோபியூட்டைன். இந்த பியூட்டைனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? இந்த ஐசோபியூட்டைனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத பாருங்க. சரிங்களா. இந்த பியூட்டைனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரைட் செயின்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க?
தொடர் சங்கிலி இணைப்புன்னு சொல்றாங்க. சரிங்களா? இதே இது இந்த மாதிரி கிளை இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரான்ச்டு செயின் ஸ்ட்ரக்சர் சொல்றாங்க. அதாவது கிளை தொடர் இணைப்புன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப வித்தியாசம் புரியுது. அப்ப என்ன விடையா இருக்கும்? ஐசோபியூட்டன் இது கூட ஆன்சர். சரிங்களா? இதோட ரெண்டோட ஸ்ட்ரக்சரையும் பாத்துக்கோங்க. அது ரெண்டுலயுமே இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ஃபார்முலான்றது மாறல. இதுலயும் C4 தான், இதுலயும் H10 தான். ஓகேங்களா? இந்த நம்பர் ஆஃப் கார்பன் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கும், ஆட்டம்ஸ் எத்தனை கவுண்ட் பண்ணி பார்த்தா எவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னா 4 தான் இருக்கும். இதோட அமைப்புலயும் எவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னா 4 தான் இருக்கும். ஆனா அதோட இணைப்பு இருக்குல்ல, அந்த பிணைப்புல வந்து என்ன இந்த பிணைப்புல வந்து ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதனால அதனுடைய முழு ஸ்ட்ரக்சருமே என்ன செய்யுது, மாறுது. கரெக்டுங்களா? இந்த முழு ஸ்ட்ரக்சர் மாறதுனால இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லயும் பல மாற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன ஆன்சர்? ஐசோபியூட்டைன் டி. அடுத்த கேள்வி பாருங்க 15. ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் போது, ஆக்சிடேஷன் நடைபெறும் போது வெள்ளி வந்து என்ன கலர்ல மாறிடும், காப்பர் வந்து என்ன கலர்ல மாறிடும் இருக்காங்க. சரிங்களா? பல டெஸ்ட்ல படிச்சிட்டோம். வெள்ளி என்ன கலர்ல மாறும்? கருப்பு நிறத்துல மாறிடும். சரிங்களா? பிளாக் நிறத்துல மாறிடும். காப்பர் என்னதுல மாறிடும்? தாமிரம் வந்து பச்சை நிறத்துல மாறிடும். ஓகேங்களா? கிரீன் கலர்ல மாறிடும். இரும்பு வந்து ஆக்சிஜன் ஏற்றம் நடைபெறும் போது என்ன கலர்ல மாறிடும் படிச்சிருந்திருப்ப? ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல மாறிடும். அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா மெட்டல்ஸ் இன் தி மிடில் ஆஃப் தி ஆக்டிவிட்டி சீரிஸ். அந்த ஆக்டிவிட்டி சீரிஸ் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? சோடியம் பொட்டாசியம்ல ஆரம்பிக்கும்ல. ஓகே, அதுல என்ன கொடுத்துட்டாங்க? மிடில் ஆஃப் தி ஆக்டிவிட்டி சீரிஸ், நடுப்பகுதி என்ன நடந்திருக்கா? சச்சஸ் அயன் அண்ட் ஜிங்க், அயன் மற்றும் ஜிங்க் போன்றவை எதன் மூலமாக பிரிக்கப்படுகிறது? நம்ம படிச்சிருந்திருப்போம். ஒரு ரியாக்டிவிட்டி சீரிஸ் இருக்கும். என்ன இருந்திருக்கும்? சோடியம் பொட்டாசியம் சோடியம் இந்த மாதிரி ஒரு சீரிஸ் இருக்கும். இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹை ரியாக்டிவிட்டி சீரிஸ் சொல்லுவோம். அப்படிதானே? உடனே வினை புரிஞ்சிடும். ஓகேங்களா? அது நீ வெறும் காத்துல வச்சாலே வினை புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன சீரிஸ் இருக்கும்? மீடியம் ரியாக்டிவிட்டின்னு இருக்கும். கரெக்டா? மீடியம் ரியாக்டிவிட்டில யார் வருவா? அயன் ஜிங்க் இதுல வருவாங்க அப்படின்னா இந்த மீடியம் ரியாக்டிவிட்டில வருவாங்க. ஓகேங்களா? லோ ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல யார் யார் வந்திருப்பா? சில்வர், கோல்டு, இவங்க என்ன இதுல வந்திருப்பாங்க அப்படின்னா லோ ரியாக்டிவிட்டி சீரிஸ். எதுக்குமே அதிகமா என்ன செய்ய மாட்டாங்க, வினை புரியவே மாட்டாங்க, நிலைத்தன்மையா இருப்பாங்க. சரிங்களா? இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மீடியம் ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல இருக்குல்லப்பா, அதுல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ நீ எந்த முறையில பிரித்தெடுப்ப? அதான் கேள்வி. புரிஞ்ச கேள்வி என்ன? மீடியம் ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல இருக்கக்கூடிய மெட்டலை நீ எந்த முறையில பிரித்தெடுப்பன்றது கேள்வி. சரிங்களா? நம்ம ஏற்கனவே படிச்சிருந்திருப்போம். ஹை ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல இருக்கக்கூடிய மெட்டலை நம்ம எந்த முறையில பிரித்தெடுப்போம்? எலக்ட்ரோசிஸ் சொல்லி படிச்சிருப்போமா? மின் பகுப்பு முறைன்னு சொல்லி படிச்சிருந்திருப்போமா? எதன முறையில பிரித்தெடுக்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோசிஸ் முறையில பிரித்தெடுக்கிறோம். சரிங்களா? ஹை லோ ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல என்ன படிச்சிருந்திருப்போம்? ஜஸ்ட் ஹீட் பண்ணாலே போது படிச்சிருந்திருப்போம். அப்படிதானே? ஹீட்டிங். இந்த மீடியம் ரியாக்டிவிட்டி சீரிஸ் இருக்கக்கூடிய மெட்டல் எப்படி பிரிப்போம் அப்படின்னாக்கா ஒடுக்குதல் முறையில பிரிப்போம். சரிங்களா? கெமிக்கல் ரிடக்ஷன் மெத்தட் பிரித்து எடுத்திருப்போம். சரிங்களா? இது கான்செப்ட். இப்ப ஆன்சர் பாருங்க. இப்ப என்ன கேட்டிருந்திருக்காங்க? மீடியம் தான் கேட்டிருந்திருக்காங்க. சரிங்களா? டேட்டா ஆப்ஷன் பி பார்த்தோம்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன நடந்திருக்கு? ரிடக்ஷன் ஆஃப் தேர் ஆக்சைட்ஸ். ஓகேங்களா? அதோட இருக்க ஆக்சைட்ஸ ஒடுக்குதல் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அவற்றின் ஆக்சைடுகளை கார்பன் அல்லது கார்பன் மோனாக்சைடுடன் சேர்த்து ஒடுக்குதல் மூலம். சரிங்களா? வந்துருச்சா? ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப லோ ரியாக்டிவிட்டி சீரிஸ்னா வெறும் வெப்பமடைதல் செஞ்சா மட்டும் போதும். மீடியம் ரியாக்டிவிட்டி சீரிஸ்னா கெமிக்கல் ரிடக்ஷன் அப்படின்றது ஞாபகத்துல வச்சுக்கோ. ஹை ரியாக்டிவிட்டி சீரிஸ்னா அது எலக்ட்ரோசிஸ் முறை. சரிங்களா? இங்க கொடுத்திருக்காங்களா? உருகிய உப்புகளின் மின்னாற்பு பகுப்பு முறை. சரிங்களா? உருகிய உப்புகளின் மின்னாற்பு பகுப்பு முறை. இது என்னது? ஹை ரியாக்டிவிட்டி சீரிஸ் வந்துடும். அதிக வினை புரியும் திறன் கொண்ட உலோகங்கள். சரிங்களா? அதிக வினை புரியும் திறன் கொண்ட ஒரு உலோகங்கள். இதுக்குரிய ஆப்ஷன் என்ன? பி. அடுத்த கேள்வி பாருங்களேன். இந்த எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர்ஸ் 10, 18, 36, 54. சரிங்களா? அதெல்லாம் எந்த வகையை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அட்டாமிக் நம்பர் 10 கொண்ட எலமெண்ட் எது? நியான். 18னா ஆர்கான். 36ன்றது எதுக்கு வந்துடும்? கிரிப்டான் வந்துருமா? ஏற்கனவே உங்களை சொல்லியிருக்கோம். ஒரு 40 வரைக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. கரெக்ட் தானே? வரிசையா போடும்போது என்ன தெரிஞ்சிடும்? இந்த ஃபுல்லா எதுக்கில வந்துடும் அப்படின்னா இதுல இன்னும் என்னென்ன மிஸ் ஆகுது? இது ஃபுல்லா எதுக்கில வந்துடும்? ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். எதுக்கில வந்துடும்? மந்த வாயுக்கள்னு படிச்சிருக்கோமா? நோபல் கேசஸ் அண்ட் இன்னரிட் கேசஸ் அதுக்குள்ள வந்துடும். கரெக்டுங்களா? ஆப்ஷன் பி. இருக்க எல்லா நோபல் கேஸையும் படிச்சிருக்கணும். சரிங்களா? இதுல என்னென்ன மிஸ் ஆகுது? ஹீலியம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். கரெக்டா? ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 2 இருக்கும். சரிங்களா? அடுத்து வேற என்ன மிஸ் ஆகுது? 54 என்னன்னாக்கா 54 வந்து செனான். இன்னொரு ஒரு கேஸ் இருக்கு, அது என்னன்னாக்கா ரேடான். இதனோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 84. ஓகேங்களா? இருக்கிற நோபல் கேசஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாமா? மந்த வாயுக்கள். அடுத்த கேள்வி பாருங்க, ஈஸி தான். இந்த லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட் a student mixes hydrochloric acid and sodium hydroxide ரெண்டையும் கலந்துறாங்களா? இதுல இருந்து என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் ஏற்படும், என்ன வினைபுரிதல் நடந்திருக்கும் அப்படின்றது கேள்வி. சரிங்களா? இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ன்றது உனக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுன்றது என்னப்பா?
ஒரு பேஸ். இதுதான் என்னது பேஸ். ஆசிட் பிளஸ் பேஸ் சேர்க்கிறது, ஆசிட் பிளஸ் பேஸ் சேர்க்கிறது என்ன ரியாக்ஷன்? நடுநிலையாக்க வினை புரிதல் படிச்சிருப்போமா? இப்போ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? இப்போ ஆசிட் பிளஸ் பேஸ் உனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? சால்ட் பிளஸ் வாட்டர் உனக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? இப்படி என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நீங்க எழுதி பாருங்க, ஒரு ரியாக்ஷன் போட்டு எழுதி பாருங்க. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னா HCl பிளஸ். ஓகேங்களா? அடுத்து கொடுத்திருந்தாங்க சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு என்னன்னு போடுவோம்? NaOH அப்படின்னு போடுவோம். கரெக்டா? இப்ப இது என்ன கொடுத்திருக்கு? இது ரெண்டையும் மிக்ஸ் பண்றதுனால இது ஆசிட், இது பேஸ். உனக்கு என்ன கிடைச்சுன்னு தெரியும்? சால்ட் பிளஸ் வாட்டர் கிடைச்சுன்னு தெரியும். சரிங்களா? அப்ப இங்க என்ன சால்ட் கிடைச்சிருக்கும்? வாட்டர்னா H2O போட்டலாமா? பேலன்ஸ் என்ன இருக்குன்றது அப்படியே பார்த்து போட்டு என்ன இருக்கும் அப்படின்னா NaCl இருக்கும். சரிங்களா? என்ன இருக்கும்? NaCl இருக்கும். அந்த ரியாக்ஷன்ல அப்படியே படிக்கும்போது சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து கிளி போலாமா? சவுண்ட் வேவ் டிராவல்ஸ் ஃப்ரம் ஏர் இன்டு வாட்டர். சரிங்களா? காத்துல இருந்து எங்க போகுது? நீருக்கு போகுது. கரெக்டா தானே? ஒரு கேஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு லிக்விட் ஃபார்முக்கு போகுது. அப்ப நம்ம சவுண்ட் வேவ் ஆனது இருக்கிறதுல எங்க ஹை ஸ்பீட்ல இருக்கும்? நம்ம படிச்சிருப்போம் சவுண்ட் வேவ். சவுண்ட்ன்றது இருக்கிறதுல எங்க ஹை ஸ்பீட்ல இருக்கும்னா ஃபர்ஸ்ட் சாலிட்ல தான் இருக்கிறதுல மேக்ஸிமம் ஸ்பீட் இருக்கும். அப்படிதானே? அடுத்து ரெண்டாவது லிக்விட்ல இருக்கும், மூன்றாவது கேஸ்ல இருக்கும். சரிங்களா? அப்ப கேஸ்ல இருந்து லிக்விட் போச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? How does its frequency, speed and wavelength change as it is? இப்படி மாறுறதுனால அதோட frequency, speed and wavelengthல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இதுல பாருங்க, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருந்திருப்போம். என்ன ஃபார்முலா படிச்சிருந்திருப்போம்? velocity is equal to, velocity தான் என்ன டினோட் பண்றோம்? இங்க ஸ்பீட் டினோட் பண்றோம். அப்ப தான velocity is equal to, velocityனா v. ஓகேங்களா? lambda into f ன்னு போடுவீங்களா? lambdaனா என்னது? wavelength into f. சரிங்களா? lambda into f. இந்த frequencyன்றது நீங்க அவன் எப்படி எந்த மீடியம்குள்ள மாத்தினாலும் என்ன செய்யாது அப்படின்னா மாறாது, கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஓகேங்களா? frequencyன்றது மாறாது, கான்ஸ்டன்டா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப அது கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா velocity is directly proportional to wavelength. கரெக்டா தான்? lambda. velocity is directly proportional to lambda. அப்படிதான் நேர் விகிதத்துல இருக்கு. இப்போ இது கூடுச்சுன்னா இது மூடும், இது கூடுச்சுன்னா இது குறைஞ்சுன்னா இது குறையும். அப்படிதானே? இங்க ஏற்கனவே என்ன சொல்லியாச்சு? கேஸ்ல இருந்து லிக்விட் போச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? அதோட ஸ்பீடு கூட்டிருக்குன்னு சொல்லியாச்சு. அப்ப வெலாசிட்டி கூடுச்சுன்னா அதோட வேவ்லென்த் என்ன நடந்திருக்கும்? அதிகரிச்சிருக்கும். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும், ஸ்பீடும் வேவ்லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். என்ன கொடுத்திருக்காங்க ஆப்ஷன்ல? ஆப்ஷன் டி. சரிங்களா? ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, ஸ்பீடும் வேவ்லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போலாமா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான். பார்க்க தான் பெருசா இருக்கும், ஈஸியான கான்செப்ட் தான். என்ன கொடுத்திருக்காங்க? an athlete moves on a circular path. சரிங்களா? என்ன செய்யறாராம்? ஒரு சர்க்குலர் பாத், வட்ட வடிவ பாதையில போறாராம். ரைட். அடுத்து வித் யூனிஃபார்ம் ஸ்பீட். சரிங்களா? ஒரே மாதிரி ஸ்பீட்ல போயிட்டு இருந்திருக்காரு. அடுத்து கம்ப்ளீட்டிங் ஒன் ரெவல்யூஷன் இன் ஒரு ஃபிக்ஸட் டைம். ஒரு சுற்ற முடிக்கிறதுக்கு, ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னா ஒரு சுத்து. சரிங்களா? ஒரு சுத்தி முடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்திருக்கு. ஓகே. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? which of the following statement is correct? மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, அதை பொறுத்து கீழே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றது பார்க்க போறோம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்க? the athlete moves with a constant speed. அப்படிதான் கொடுத்திருக்காங்க இங்கேயும். ஏன்னா அவங்க என்ன போறாங்க? யூனிஃபார்ம் ஸ்பீட். ஆமா, கரெக்ட். which equals the distance traveled in one revolutions divided by the time for that one revolution. சரிங்களா? ஒரு சுத்துறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்காரு, அந்த டிஸ்டன்ஸ் போய் டைம் போட்டு தான் அந்த ஸ்பீடை கண்டுபிடிச்சிருக்காங்க. யூனிஃபார்ம் ஸ்பீட்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். ஓகேங்களா? வேற என்ன பாயிண்ட் அடுத்து கொடுத்திருக்காங்க? the athlete speed decreases continuously. அப்படி கொடுத்திருக்காங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? அத்லோட ஸ்பீடு கான்ஸ்டன்ட், மாறாம ஒரே நிலையில இருக்குன்னு இருக்காங்க. சரிங்களா? அப்ப என்ன வராது? பீன்றது வராது. அடுத்து கொடுத்திருக்காங்க the athlete's velocity remains constant. கரெக்ட் தான். remains constant மாறாம தான் இருக்குன்ற சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? in both magnitude and direction சொல்றாங்க. சரிங்களா? அவர் போறது என்னது? சர்க்குலர் பாத். சர்க்குலர் பாத்ல டைரக்ஷன் மாறாம போக முடியுமா? டைரக்ஷன்றது தொடர்ந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னு என்ன நடந்திருக்காது அப்படின்னா டைரக்ஷன்ல மாற்றம் நடைபெற்றிருக்கும். அப்ப என்ன வராது? சீன்ற விடை வராது. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? இந்த மோஷன் இஸ் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் கொடுத்திருக்காங்க. அவங்களே மேல கேள்வியில முதல் என்னதான்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான் கேள்வி. அப்படிதான். அப்ப என்ன வராது அப்படின்னா ஆப்ஷன் டி வராது. ஆப்ஷன் ஏ. 21 கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். செங்குத்தாக மேல் நோக்கி எரியப்பட்ட ஒரு பொருளின் மீது, சரிங்களா, உயர்ந்த புள்ளியில் அதன் முடுக்கம் எவ்வாறு இருக்கும்? சரிங்களா? கீழ இருந்து மேல எழுந்துட்டோம். சரிங்களா? அங்க உயர்ந்த புள்ளியில அவங்களுடைய முடுக்கம் எவ்வளவு இருக்குன்ற கேட்டிருக்காங்க. சரிங்களா? இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்பீட் உனக்கு என்ன தெரியும்? அங்க 0 வெலாசிட்டி இருக்கும் தெரியும். அப்படிதான் அங்க என்ன இருக்கும்? 0 வெலாசிட்டி இருக்குன்றது தெரியும். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 0 வெலாசிட்டி இருக்கும். அந்த 0 வெலாசிட்டின்றது அடுத்து என்ன ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அந்த பொருள் வந்து கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். கரெக்டா? கீழ் நோக்கி வர ஆரம்பிக்கிறதுக்கு என்ன நடந்திருக்கும்? டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் நடந்திருக்கும். அப்ப எவ்வளவு ஆக்சலரேஷன் நடந்திருக்கும்? 9.81 மீட்டர் per செகண்ட் நடந்திருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாமா?
அடுத்த கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க, இந்த எனர்ஜி ஆஃப் an electron in the second orbit. சரிங்களா, இரண்டாவது ஆர்பிட்ல ஹைட்ரஜனோட ஆற்றல் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3.4 இருக்கான். சரிங்களா, -3.4 EV இருக்கு. சரிங்களா, வாட் இஸ் த எனர்ஜி இன் த ஃபோர்த் ஆர்பிட், நாலாவது ஆர்பிட்ல போச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆற்றல் எவ்வளவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு K divided by n square. சரிங்களா, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு K divided by n square. ஓகேங்களா, என்ன அப்படின்னா எத்தனாவது ஆர்பிட்ல இருக்கு அப்படின்னு டினோட் பண்றது. சரிங்களா, அது எத்தனாவது ஆர்பிட்ல இருக்குன்னு டினோட் பண்றது. E அப்படின்னா அந்த ஆர்பிட்ல அது எவ்வளவு எனர்ஜில இருக்குன்னு டினோட் பண்றது. சரிங்களா, K என்பது கான்ஸ்டன்ட். சரிங்களா, K என்பது ஒரு கான்ஸ்டன்ட் மதிப்பு. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதோடைய கான்ஸ்டன்ட் மதிப்பு எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, ஏற்கனவே என்ன கொடுத்துட்டாங்க, ரெண்டாவது ஆற்றல்ல அதோட எனர்ஜி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, -3.4 கொடுத்துருக்காங்க. அப்பதானே -3.4 கொடுத்துருக்காங்க. அப்ப அதோடைய கான்ஸ்டன்ட் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, equal to K. அப்ப K is equal to -3.4 into 4. கரெக்டா, K is equal to -3.4 into 4. இது மதிப்பு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபோர்த் நாலாவது ஆற்றல் மையத்துல. சரிங்களா, ஆற்றல் மையத்துல அதோடைய ஆற்றல் எவ்வளவு. அப்ப E is equal to எனர்ஜி is equal to அவனை போட்டலாமா, எனர்ஜி is equal to K divided by n square. எத்தனாவது ஆற்றல் மையம், நாலாவது ஆற்றல் மையம். அப்போ 4 the whole square போட்டலாமா. K ஓட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, அப்ப E is equal to K ஓட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -3.4 into 4 divided by 4 the whole square. அப்படிதானே, எத்தனாவது ஆற்றல் மையமோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ண எவ்வளவு மதிப்பு வந்துடும், 16 வந்துடும். ஓகேங்களா, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -0.8ல ஏதோ ஆன்சர் வருது. சரிங்களா, -0.8 EVல ஏதோ ஆன்சர் வருது. ஓகேங்களா, இப்ப பாருங்க -0.8ல ஏதோ ஆன்சர் இருக்கானே இருக்கலாம், ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அப்ப -0.85 EV ஆன்சர். ஓகேங்களா, ஈஸியா இருக்கா. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா மட்டும் படிச்சிருக்கணும். ஓகே, அடுத்து போலாமா. அடுத்த கேள்வி ஈஸி தான். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் லேசர். லேசர் என்பதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, அதான் கேள்வி. சரிங்களா, என்னது ஸ்டாட்டிக் கொஸ்டின் தான். என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க ஆப்ஷன் டி. சரிங்களா, லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். சரிங்களா, தமிழ்ல வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இந்த மாதிரி கேள்வி வந்து தமிழ்லயும் அதே தான் கொடுத்துருப்பாங்க, இது ஆங்கிலத்துல தான் இருந்திருக்கும். நீ இதே ஃபாலோ பண்ணிக்கோ. சரிங்களா, திரும்பி அவரோட படிச்சுக்கோ. லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். 24வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த ஒர்க் டன் ஆன் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்ல என்ன வேலை நடந்திருக்கு, அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 0வா இருக்கும் பட்சத்துல நம்ம ஃபார்முலா என்ன பண்ணுவோம், ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு போடுவோமா. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் மதிப்பு என்ன வந்துருச்சு, உனக்கு 0 வந்துருச்சுன்னா நீ ஏதாவது மல்டிபிள் பண்ணா என்னதான் கிடைக்க போகுது, 0 தான் கிடைக்க போகுது. அப்ப அங்க என்ன நடந்திருக்காது, ஒர்க் நடந்திருக்காது. அப்ப எவ்வளவு என்ன ஆன்சர் வந்திருக்கும், 0. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க. The ball is thrown vertically upwards at a speed of 2 meter per second. சரிங்களா, 2 மீட்டர் per second என்ன செஞ்சாங்க அப்படின்னா பால மேல் நோக்கி எரிஞ்சிட்டாங்க. அடுத்து கொடுத்திருக்காங்க வாட் வில் பி தி மேக்ஸிமம் ஹைட், எவ்வளவு ஹைட் மேக்ஸிமம் அட்டன் ஆகும். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, அந்த ஹைட்ல அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த பாடி அட் தி ஹையஸ்ட் பாயிண்ட், அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல அவருடைய வெலாசிட்டி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம எப்படி போடுவோம், இது கான்செப்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம கீழே இருந்து ஒரு மேல ஒரு பந்து எது நோக்கி எறியணும்னு வச்சுக்கோங்களேன், அது மேல இருக்கிறதுலே ஒரு உயரமான ஹைட்ல போயிரும்ல, அந்த ஹைட்ல என்ன செய்யும் அப்படின்னாக்கா வெலாசிட்டி 0வா இருக்கும். படிச்சிருக்கோம் நான் இருக்கா, வெலாசிட்டி எப்படி இருக்கும், 0வா இருக்கும். இப்போ ஆரம்ப நிலை திசைவேகம்ன்றது ஒரு மதிப்பு, இறுதி திசைவேகம்ன்றது என்ன வந்துருது, 0 மீட்டர் per second வந்துருது. சரிங்களா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் போயிருக்கும், அந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு கேட்டிருக்காங்க, S = என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆரம்ப திசை எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 2 மீட்டர் per second கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 2 மீட்டர் per second கொடுத்திருக்காங்க. வேற என்ன மதிப்பு எடுத்து சொல்லியிருக்காங்க, G, அதோட ஏற்படக்கூடிய முடுக்கம், இந்த G-யோட மதிப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 10 மீட்டர் per second எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா, நம்மளுக்கு இதெல்லாம் வச்சு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும், V² = U² + 2AS. ஃபார்முலா படிச்சிருக்கோம் நான் இருக்கா, V² = U² + 2AS. இதுல அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதான். இப்போ V² என்ன வந்துரும், 0ன்றது வந்துருமா. அப்ப 0 = Uன்ற மதிப்பு என்னது, 2. இப்போ 2 the whole square 4 வந்துருமா. 4 + 2 into ஏன்னு எடுத்து சொல்லியிருக்காங்க 10 மீட்டர் per second எடுத்து சொல்லியிருக்காங்க. கரெக்டா, 10 மீட்டர் per secondனா கீழ இருந்து மேல் நோக்கி எறிறோம். இப்போ என்ன எடுத்துப்போம், மேல போக குறைஞ்சிட்டே வருமா, முடுக்கம் வந்து எதிர் முடுக்கமா செயல்படும். அப்படிதானே, இப்போ என்ன வந்துடும், -10 அப்படின்றது வந்துருமா இன்ட்டு எஸ்ன்றது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா, அப்போ அந்த 4 இங்கிட்ட வரும்போது -4 = -20 S இருக்கும். மைனஸ் கேன்சல் ஆயிரும். 4/20 = S இருக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/5 இருக்கும். திரும்ப சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 0.2 மீட்டர் இருக்கும். சரிங்களா, எவ்வளவு தூரம் போயிருந்திருக்கும், 0.2 மீட்டர் போயிருந்திருக்கும். சரிங்களா, 0.2 மீட்டர். அண்ட் அதோட ஸ்பீட் எவ்வளவு, லாஸ்ட்ல 0 மீட்டர் per second. சரிங்களா, இந்த ஒண்ணு வச்சு நம்ம ஆன்சர் போட முடியாது. 2 ஆப்ஷன் இருக்கு, B and D இருக்கு ரெண்டுலயுமே. சரிங்களா, ஓகே, இன்னைக்கு கூடிய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.